அடுத்ததாக என்னை ஈண்டெடுத்த அம்மா, என் அம்மா. இப்பொழுதெல்லாம் என் அம்மாவிடம் எந்தவித ஒளிவு மறைவும் இன்றி நானும் என் அம்மாவும் மிக இனிமையாகவும் கலகலப்பாகவும் பேசிக்கொள்ள முடிகிறது என்றால் அதற்கு குருதேவா வாசியோகம்தான் காரணம். எனக்கு என் இறுதி மூச்சு வரை அம்மா உங்களுடன் இருந்த இந்த இனிமையான தருணங்களும் ஞாபகங்களுமே போதும். அடுத்ததாக சுமதி அம்மா அவர்கள் சிறு வார்த்தைகள் பேசுவார்கள். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தேவி அம்மாவுக்கு ஸ்பெஷல் வணக்கம். நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தோம், வந்துட்டாங்க. எங்கள் பாட்டி பேர் சிவகாமி. அவங்க ஒரு தீவிரமான சிவபக்தி. அவங்க எனக்கு ஒரு பாட்டெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. அதில் ஒரு சில வரிகள் குருதேவாக்கும் குரு தேவி அம்மாவுக்கும் நான் அர்ப்பணம் செய்கிறேன். அது என்னன்னா, எனது உடல் பொருள் ஆவியெல்லாம் நீ எடுத்துக்கொண்டு உனது உடல் பொருள் ஆவியெல்லாம் நீ எனக்கு அளிப்பாயாக. நீ அது நீயாய் இருக்கின்றாய். ஈஸ்வரா அர்ப்பணம் உமது அடைக்கலம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயா. இப்போ இந்த வாசி யோகத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்து நமக்கு கொடுக்குற இந்த தீட்சைகள் எல்லாமே எனக்கு இதை தான் ஞாபகப்படுத்துது. அவங்களுக்குள்ளே இருக்கிறத நமக்குள்ளே நல்லா திணிக்கிறாங்கங்கிறது நல்லா தெரியுது. இப்போ எனக்கு ஒரு பெருமை என்னன்னு கேட்டால், என் மக குரு சோபனாவோட அம்மான்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. சோபனாவுக்கு அப்பா பற்றி தெரியாது. கஷ்டப்பட்டு பிஇ எம்பிஏ படித்தா, தான் விரும்பின வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தோம். 2 குழந்தைகள், வாழ்க்கையில் நிறைய சுகதுக்கங்கள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சா. என்றைக்கு அவங்க அத்தைமார்கள் மூலமாக இந்த வாசி யோகத்தில் இந்த இதில் நுழைஞ்சாலோ அன்னிலேருந்து அவகிட்ட நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்கள் அவகிட்ட நல்லதாக நடக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இது ஆஸ் அ மதராக இது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரி, இப்போ நான் எப்படி இந்த இதுக்குள்ளே வந்தேன்? ஒரு நாள் எங்கள் சோபனா என்கிட்ட என்னை கூப்பிட்றேன், மம்மி வாங்க, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. என்னம்மான்னு கேட்டால், அப்போ தான் எனக்கு இந்த தியானத்தை பற்றி சொல்லி கொடுத்தா. முதல்ல நான் இதை கொஞ்சம் சீரியஸாகவே எடுத்துக்கல. அப்புறமா குருதேவா என்கிட்ட ஸ்பெஷலாக பேசுவார். அப்புறம் தேவி அம்மா ஒரு தடவை பிரம்ம முகூர்த்தத்தில் எனக்கு பேசி என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு உடனே கடன்னு அழுவாச்சு வந்துருச்சு. நீங்கள் அதெல்லாம் மனசில் வச்சுக்கக்கூடாது, நீங்கள் சிவனை மட்டும் நினச்சிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் நல்லா எங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க. அதுலேருந்து நிறைய மாறிக்கிட்டேன் நான். சரி, எதை கட்டின்னு இது பண்ணுவோம், எல்லாம் நம்ம பூர்வ மத்தியில் விட்டலான்னு சொல்லிவிட்டு அதன் மூலமாக தான் நான் இவ்வளோ தூரம் வந்துட்டுருக்கேன். இந்த தியானம் மூலமாக நிறைய காட்சிகள் எனக்கு நல்லா உடல் உறுப்புகள் வைப்ரேஷன் ஆகும். கண்ட இடத்துலலாம் இதாகும். இடது கண் துடிக்கும், இந்த பண்ணா அது பண்ணும், என்னென்னோ நடக்கும். எதையோ திடீர்னு 10 மலை முருகன் தெரிவார், ஒரு மலை தெரியும், சினிமா ஷூட்டிங்கில் பார்க்குற மாதிரி ஒயிட் கலரில் என்னென்னமோ தெரியும், கலராக தெரியும், டல்லு தெரியும், டார்க்கு தெரியும், அது இப்போ ஒளி தெரியும், பூ கொட்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படியே மனசுக்கு அது பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்தது. இந்த வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இது நடந்த மாதிரி இது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கணும். எல்லாரோடைய வாழ்க்கையும் நல்லா முன்னேறணும்னு சொல்லிட்டு குரு தேவா சார்பாகவும் குரு தேவா சார்பாகவும் என்னோடய நன்றி கலந்த வணக்கத்தை தொடங்கிட்டு, இனிமேல் நானும் இதை தினமும் கண்டினியூ பண்ணுவேன். இன்னும் நல்லா தீவிரமாக முயற்சி செய்வேன்னு சொல்லி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறேன். நன்றி அனைவருக்கும். ஆத்மா.